ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். சுவாமி மணவாள மாமுனிகளினுடைய மகிமையை திருநாங்கூர் பிரதிவாதி பயங்கரம் சுவாமி அருளியதிலிருந்து அந்த குறிப்பிலிருந்து நாம் இன்று ஒரு சிலதை அனுபவிக்க இருக்கின்றோம். பாதோபாவம் அப்படிங்கிற ஸ்லோகத்தினால மாமுனிகளினுடைய திருவவதார வைபவத்தை நமக்கு பூர்வர்கள் முன்னோர்கள் காட்டி கொடுக்கிறார்கள். சம்ஸ்கிருதத்தில் கடப்பயாதி கிரமம் அப்படின்னு ஒன்று உண்டு. அதன்படிக்கு பார்த்தால் பாதோபாவம் அப்படிங்கிறதுனால 4471 அப்படிங்கிற எண் நமக்கு கிடைக்கிறது. அதே 4471 சாதாரண வருஷத்தில் துலா சுக்ல சதுர்த்தி குருவாரத்தோடு சேர்ந்த திருமூலத்தில் தானே மணவாள மாமுனிகளினுடைய திருவவதாரம். ஆக பாதோபாவம் அப்படிங்கிறதுனால 4471 அப்படிங்கிறதுனாலே மணவாள மாமுனிகளினுடைய திருவவதார வருஷம் நமக்கு இங்கே கிடைக்கிறது. நட்சத்திரத்தினுடைய பேர் அப்படின்னு பார்த்தா மணவாள மாமுனிகளினுடைய அவதாரத்துக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு அடுத்தது. சரி, வருஷ நாமம் பார்த்தோம்னா சாதாரண வருஷம். சாதாரணம்னா பொதுவானது, எல்லா சேத்தனர்களுக்கும் பொதுவானது அப்படிங்கிறது குறிப்பிடப்படுகின்றது. நட்சத்திர நாமத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் சர்வஸ்ரேயஸுக்கு காரணம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சுட்டி காட்டுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிரதிவாதி பயங்கரமன்னா வரவரமுனி சதக்கத்தில் யதிவதரண மூலம் முக்தி மூலம் பிரஜானாம் அப்படின்னும் எறும்பியப்பா வரவரமுனி சதக்கத்தில் என் மூலம் மாஸ்வயுஜம் ஆசி அப்படிங்கிற ஸ்லோகத்தில் இதையே அருளி செய்திருக்கிறார். மேலும் எறும்பியப்பா ஆலம்பனஸ்ய மம சௌமியவரஸ்ய ஜன்ம மூலம் விபாதி சதுலம் விதுலம் சித்திரம் அப்படின்னு இந்த திருமூலத்தினுடைய பெருமையை நமக்கு காட்டி கொடுக்கிறார். துலா மாசத்தில் அமைந்திருக்கிறதுனால சதுலமான இம்மூலம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது இந்த மூலத்துக்கு இந்த நாளுக்கு ஒப்பான நாளே கிடையாது அப்படின்னா ஒப்பற்றதாக விளங்குகின்றது அப்படின்னு அர்த்தமாறது. திருவவதார ரகசியம் மாமுனிகள் எம்பெருமானாருடைய அபராவதாரம் அப்படிங்கிறது மாமுனிகளுடைய காலத்திலேயே பிரசித்தமாக சொல்லப்பட்டது. ஸ்ரீமான் சுந்தர ஜாமாத்ரு முனிகி பர்யாய பாஷ்யகிருத்து அப்படின்னு பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவும் வரவர முனிகி ஸ்ரீமான் ராமானுஜோ ஜெயதி சக்ஷிதௌ அப்படின்னு எறும்பியப்பாவும் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். வைகுண்டநாதனுடைய திவ்ய ஆக்ஞை திருவனந்தாழ்வான் இந்த கலியுகத்தில் 200 வருஷம் அவதாரம் பண்ணி உபயவேதாந்த கிரந்தங்களை எல்லாம் பிரவர்த்திப்பித்து இந்த சேத்தனர்களை எல்லாம் உய்விக்க வேண்டும் அப்படிங்கிறதுல சங்கல்பம் கொண்டார். அதனால் முதல்ல எம்பெருமானாராய் அவதாரம் பண்ணார். பிரம்மசூத்திர கீதா பிரஸ்தானங்கள்லாம் பண்ணார். ஸ்ரீபாஷ்ய கீதா பாஷ்யாதிகளை எல்லாம் அருளி செய்தார். 120 வருஷங்கள் இந்த விபூதியை அலங்கரித்தார். எம்பெருமானை சேவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை, பெரும் காதல், அதனால் திருநாட்டுக்கே எழுந்தருளினார் சுவாமி எம்பெருமானார். சரி, மறுபடியும் அருளி செயல் ரகசிய கிரந்தங்களை எல்லாம் பலருக்கும் பிரவர்த்திப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால எம்பெருமானுடைய நியமனம் மாமுனிகளாக அவதாரம். அதனால் அவதார பிரயோஜனம் தலைக்கட்டின உடனேயே தன்னுடைய சோதியை சேர்ந்தார் திருவனந்தாழ்வான் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆக மாமுனிகள் சேஷாவதாரம் அப்படிங்கிறத சதக்கத்தில் துக்தோ தன்வத் தவள மதுரம் சுத்த சத்வைக்க ரூபம் ரூபம் எஸ்ய பிரதயதிதாரம் எம் பணீந்திராவதாரம் அப்படின்னு அண்ணா பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவும் நித்தியம் பத்யுஹு பரிச்சரணத்தோ வர்ணத்தோ நிர்மலத்வாத்து அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எறும்பியப்பாவும் நமக்கு காட்டுறார்கள். மாமுனிகள் சேஷாவதாரம் அப்படிங்கிறது இன்னும் பல பிரமாணங்களாலே நமக்கு பூர்வர்கள் இங்கே காட்டி கொடுக்கிறார்கள். அதில் வரவர முனிகளுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னா, எம்பெருமானார் பிரம்ம மீமாம்சாதிகளுக்கு பாஷ்யம் அருளினார். மாமுனிகள் ஸ்ரீவச்சன பூஷணாதி சாஸ்திரங்களுக்கு பாஷ்யம் அருளினார். அடுத்து எம்பெருமானார் 74 சிம்மாசனாதிபதிகளை எல்லாம் ஸ்தாபித்தார். மாமுனிகள் அட்டதிக்கஜங்களை ஸ்தாபித்தார். பெரிய பெருமாளினுடைய நியமனத்தால் இருவரும் கோவிலையே, அதாவது திருவரங்கத்தையே நித்தியவாசமாக கொண்டிருந்தார்கள்.
அடுத்த ஒற்றுமைனா இருவரும் ஸ்ரீரங்க ஸ்ரீயையே வளர்த்தார்கள். எம்பெருமானார் திருக்குறுங்குடி நம்பிக்கும் மணவாள மாமுனிகள் திருவரங்க செல்வனார்னு சொல்லக்கூடிய நம் பெருமாளுக்கு ஆச்சாரியரானார்கள். சஹஸ்ர பணாமண்டல மண்டித்தமான நிஜ ரூபத்தை ஆதிசேஷன், அதாவது தன்னுடைய நிஜ ரூபத்தை 2 பேருமே நமக்கு காட்டி அருளினார்கள்ங்கிறத அவரவர்களுடைய வைபவங்கள் மூலமாக, அதாவது குரு பரம்பர பிரபாவ வைபவத்தில் நன்னாக நாம் தெரிந்து கொள்ளலாம். பகவத் பாகவத அனுவர்த்தன விரோதிகளான இந்த சம்சார பந்தம் அதை 2 பேருமே சடக்குன்னு விட்டு சந்நியாசத்தை ஸ்வீகரித்து கொண்டார்கள். 2 பேருமே சந்நியாச ஆசிரமம் மேற்கொண்டவர்கள். அப்படிங்கிறதுனால இந்த ஒற்றுமை 7வது ஒற்றுமையை சொல்லலாம். அடுத்தது, எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய தேசங்கள்லாம் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள். அங்கெல்லாம் திருவாராதனம் எல்லாம் குறையற நடக்க வேண்டும் அப்படின்னு கட்டளையை ஏற்படுத்தினார்கள். 2 பேருடைய திருமேனியும் சமான லட்சணங்களோடு கூடியதாக இருக்கும். அதாவது எம்பெருமானாருடைய வடிவழக வர்ணிக்கும் போது காஷாய சோபி அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லலாம், அது பிரசித்தமானது. அதே போல மாமுனிகளினுடைய வடிவழக அண்ணா சதக்கத்தில் சாதிக்கும் பொழுது ராஜ சீத மயூக்க மண்டல அப்படிங்கிற ஸ்லோகம் வர்ணித்து சொல்றார். திவ்ய தேசத்து எம்பெருமான்களால் இவர் இருவருடைய வைபவமும் பிரகாசிக்கப்பட்டது. அத்தனை திவ்ய தேசத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான்களாலே 2 பேரினுடைய வைபவமும் பிரகாசிக்கப்பட்டது. எம்பெருமானார் ஒரு நாயகம் பாசுரம் திருவாய்மொழி 4ஆம் பத்து முதல் பாசுரத்தில் திருநாராயணபுரத்துக்கு சமர்ப்பித்தார். ஒரு நாயகமாய் அப்படிங்கிறத அது திருநாராயணபுரத்து எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து மங்களாசாசனம் பண்ணார். மாமுனிகள் தீர்ப்பாரை யாமினி அதே 4ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழிய மன்னார்குடி ராஜகோபாலன் ஆன எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தார். அப்படின்னு இப்படி இன்னும் பல ஒற்றுமையை சொல்லிக்கொண்டே போகலாம். பல ஒற்றுமைகள் இன்னுமே பூர்வர்கள் நிர்வகித்து சொல்லியிருக்கார்கள் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆச்சாரிய கிருத்தியமும் புருஷகார கிருத்தியம் ஈஸ்வர கிருத்தியம் எல்லாம் மாமுனிகளினிடத்தில் பூர்ணமாக இருக்குது அப்படின்னு எறும்பியப்பா சதக்கத்தில் அருளி செய்திருக்கிறார். அதனால் மாமுனிகளையே சகலவிதமான பிராப்பியமும் பிராபகமும் அப்படின்னு நாம் அத்தியவசாயத்தோடு திடமான நம்பிக்கை கொண்டிருந்தோம்னு சொன்னால் மாமுனிகளினுடைய அருளாலே அனுகிரகத்தால் நமக்கு ஒரு குறையும் வராது அப்படிங்கிறதுல திண்ணமாக இருக்கலாம். இந்த எண்ணத்தையும் நமக்கு மாமுனிகளே தந்து அருள வேண்டும் அப்படின்னு நாம் இன்றைய தினமுமே மாமுனிகளினுடைய திருவடிகளிலே நம்முடைய உபகாரக ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றி கொண்டு நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.